செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தற்போது காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. மத்திய அரசின் புதிய பணி நியமனங்களில் பெண்களுக்கு 50% இடங்கள் வழங்கப்படும் என்றும் தற்போது காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, காங்கிரஸ் தரப்பில் என்னென்ன வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன? அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் காணொலியாக வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் பெண்களுக்கு சரிபாதி வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை இந்த காணொலியில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வெளியிட்டுள்ளார். அதன்படி அங்கன்வாடி மற்றும் ஆஷா தொழிலாளர்களுக்கு மாத ஊதியத்திற்காக மத்திய அரசு ஏற்கனவே வழங்கி வரும் தொகையை இரட்டிப்பாக்கப்படும் எனவும், அதே போல் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஏழை குடும்பத்தினுடைய பெண்களுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவியானது வழங்கப்படும் என்ற ஒரு அதிரடி அறிவிப்பை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்டிருக்கிறது. மேலும் பெண்களுடைய உரிமையை அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் ஒரு அலுவலர் நியமிக்கப்படுவார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது இந்த காணொலியில் மல்லிகார்ஜுன் கார்கே குறிப்பிட்டுள்ளார். இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பெண்களுக்கான குறைந்தபட்சம் ஒரு விடுதி என்பது ஏற்படுத்தப்படும் எனவும், அதனை காலப்போக்கில் அதனுடைய எண்ணிக்கைகளும் இரட்டிப்பாக்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். பெண்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை காங்கிரஸ் வெளியிட்டு வரும் நிலையில் இந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்டிருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கே காணொலி வெளியிட்டுள்ள அதே நேரத்தில் மகாராஷ்டிராவுடைய தூலே பகுதியில் பெண்கள் மேலவா என்ற பொதுக்கூட்டத்தில் பேசி வரும் ராகுல் காந்தியும் இதே அறிவிப்புகளை அதிகாரப்பூர்வமாக அங்கு வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் பரப்புரைகளில் தற்போது காங்கிரஸ் கட்சியானது தீவிரமாக இறங்கி வரும் நிலையில் பல்வேறு தேர்தல் அறிவிப்புகளையும் அவர்கள் இந்த ஒரு பொதுக்கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளின் பொழுது அவர்கள் அறிவித்து வருகிறார்கள். அதில் இது ஒரு பகுதியாக மத்திய அரசின் புதிய பணி நியமனங்களில் பெண்களுக்கு 50% இடங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினையும் காங்கிரஸ் கட்சி தற்போது வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.